ரைட். கவனிங்க எல்லாரும். இன்னைக்கு முதலாவது நாள் யூடியூப் சேனல் திறந்துருக்கிறோம். ஆகவே என்னோட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னால், இதில் வந்து கணித சம்பந்தமான எந்த வித டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு அலகுகளாக நான் படிப்பிச்சு போடுவேன். ஆகவே இன்றைக்கு நம்ம தொடங்க போகிற பாடம் தரவுகளை வகைக்குறித்தல். சரியா? எல்லாரும் கவனிங்க. தரவுகளை வகைக்குறித்தல் என்று சொல்றது முதலாவது விஷயம். தரவுகளை வகைக்குறித்தல் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், சின்னல நீங்க படிச்சிருப்பீங்க செலாகை வேறுபடுது. ஞாபகம் இருக்கா? செலாகை வேறு இப்படி ஒரு செலாகை முறையில கீறி, உதாரணமா 0 தொடக்கம் 10 20 30 40 போட்டு இதுல இப்படி பாக்ஸ் மாதிரி எடுத்து படிச்சிருப்பீங்க. இதை சொல்ற என்னது? செலாகை வேறு. இப்போ அதே மாதிரி இனி நம்ம இதுல பார்க்க போற விஷயம் வந்து வட்ட வரை. என்ன பார்க்க போறோம்? வட்ட வரை. இப்போ வட்ட வரை என்று சொல்றது வட்டங்கள்ற கோணங்கள் அடிப்படையாக வச்சு தரவுகளை குறிக்கிறது. நீங்க இங்கிலீஷ்ல பை சார்ட் படிச்சிருவீங்க. அதான் வட்டங்கள்ல கோணங்கள் அடிப்படையாக வச்சு அதுல கோணங்கள் அடிப்படையாக வச்சு நம்ம அதுக்குரிய தகவல்களை கண்டுபிடிக்கிறது. அதான் வட்ட வரைபடம் சொல்றது. இப்போ முதலாவது பாருங்க, உதாரணமா ஒரு வட்ட வரைபடம் தாருன்னா படங்கள் சில தெளிவு இல்லாம இருக்கும். வட்டம் நினைச்சு கொடுக்குறேன். சரியா? ஓகே. உதாரணமா இது வந்து 90 ரூபாய் தந்துருக்காங்க. இதுல கோணம் தரப்படல. இப்படி இருக்கு. இது 60 பார்த்துருக்காங்க. இது ஒரு இது நமக்கு தெரியாது. முதலாவது பாருங்க, இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தரவுகள் தரப்போறாங்க. உங்களுக்கு உதாரணமா இது வந்து ஒரு பாடசாலையில ஒரு மாணவர்கள் விரும்புகிற உணவுகளை பொறுத்தவரை பார்ப்போம். உணவுகளை பொறுத்தவரை இதுல வந்து ஒரு நூடுல்ஸ் விரும்புறாங்க. நூடுல்ஸ் சரியா? நூடுல்ஸ். ஓகே. இது வந்து வேற உணவு இருக்கு. பீஸா. பீஸா மாணவர் விரும்புறாங்க. சரியா? ரைட். வேற கறி ரொட்டி. ரைட். ஓகே. கறி ரொட்டி கொத்து காலையில சாப்பிடுறா. பீஸா காலையில சாப்பிடல. ரைட். விருப்பமான என்னது? கொத்தா? ரைட். கொத்து. இப்போ கூட கொத்து தான் விரும்புறாங்க எல்லாருமே. ரைட். அப்போ கவனிங்க, இப்போ குறிப்பிட்ட அளவான ஆட்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு கோணத்தை விரும்பி கொண்டு இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னால், இப்போ சாதாரண வயதுல கேட்கிறவர்கள் ஃபர்ஸ்ட் என்ன வைப்பாங்க? சின்ன வயசுல இருக்கிறோம்னா அதிகூடிய ஆட்கள் விரும்புறவங்க என்ன வருது? கொத்து வரும். அதே மாதிரி குறைவான ஆட்கள் விரும்புறா என்ன வரும்? பீஸா. அவங்களுக்கு பார்த்தோன்னே விரும்பி இது ரெண்டுலேயும் சின்ன இருக்குது. பட் இது தெரியாது, ஆனால் இதோட சின்ன இருக்கு தானே, அதனால பீஸா விரும்புவாங்க. சரியா? ரைட். எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த விஷயம், இந்த பாடத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தொடர்ச்சியாக நாம் இந்த பாடத்தை கொண்டு போவோம். நாவே அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து விடுங்க.